ஹாய், லுகன் ஃப்ரம் கைட். ஸோ நம்ம கோல்டை ரொம்ப ஷார்ட்டாக பார்த்துடலாம். கோல்டு ஆல்ரெடி $4,400 போயிட்டு ஒரு பெரிய ப்ராஃபிட் புக்கிங் கொடுத்துட்டு மார்க்கெட் 4000 லெவலில் வந்து ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ இங்கேருந்து நெக்ஸ்ட் என்ன அப்படின்றத சின்ன சினாரியோவாக பார்க்கலாம், பெரிய லெவலில் போவேன்னா எக்ஸ்பெக்டிங் செல்லிங் அப்படின்றது கைட்டோட வியூ. ஸோ 4050 லெவல்ஸ் அப்படின்றது ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸாகவும் 4130 லெவல் அப்படின்றது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாகவும் மார்க்கெட்டில் மார்க் ஆயிருக்கு. பட் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம கொடுத்துருந்ததுன்னா 4000க்கு கீழே, அதாவது 4070க்கு கீழே நம்ம செல்லிங் தான் பிளான் பண்ணியிருக்கோம். அதுதான் வந்திருக்கு மார்க்கெட்டு. ஆல்ரெடி நம்மளோட ஃபர்ஸ்ட் டார்கெட் கம்ப்ளீட் ஆயாச்சு 3900. ஓகே, இப்போ அடுத்து என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த 3880க்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் வைக்குதுன்னா 3600 வரைக்கும் மார்க்கெட் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். ஒருவேளை அந்த 3600, அதாவது 700 லெவல்ஸை பிரேக் பண்ணிட்டாலே கோல்டு எங்கே போகலன்னா 3400 லெவல்ஸ் போகிறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் கோல்டில் ஜாஸ்தி இருக்கிறதுக்கு சப்ளை அவ்வளோ இல்லை. ஸோ அதனால செல்லிங் ப்ரெஷர் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம்ன்றது தான் கைட்டோட இப்போதைக்கு இருக்குது. பார்க்கலாம் மார்க்கெட் எந்த சைட் டைரக்ஷன் அப்படின்றது. ஏன்னா கரண்ட்லி சைட்வேஸ் 4050லேருந்து 3800 அப்படின்றது ஒரு சின்ன சைட்வேஸ் மொமெண்டமாக மாறும். இதுக்கப்புறம் மார்க்கெட் எந்த ட்ரெண்டிங்கிறத கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.